இருக்குது. அந்த அடக்காத காலையை அடக்கி கொடுத்து என் பட்டியை வாழ வச்சு கொடு அப்படின்னு வந்து முதல் உனக்கு நோவு நொடிக்கு வந்து கேட்கறியப்பா. அது போக இல்லத்துக்குள்ள இருக்கிற சிக்கல் இருக்குதப்பா, இதையெல்லாம் நீக்கி கொடுக்குறேன்னு சொல்றேன். போதுமா? நீயும் மருத்துவத்துல போய் பார்த்தாச்சு, மற்றதையும் பார்த்தாச்சு. இன்னைக்கு உடம்பு ரீதியா தொந்தரவு, இதை நல்லது பண்ண முடியலன்னு வந்து கேட்டுட்டு நிக்கிற. அது போக இல்லத்துக்குள்ள வெளியே சொல்ல முடியாது, இது உனக்கு எனக்கு தெரியபடி சொல்லிட்டேன். புரிஞ்சுதா? இதையும் மீட்டு கொடுத்து பேர் வாய் தந்துறனப்பா. இது மொண்டிக்கட்டுல போட்டு நிக்கிறப்பா. உன்ற வட்டி நூத்துக்குழுங்க நந்தவனமா இருந்த வட்டி இன்னைக்கு முள்ளும் போதரமா நிற்குது. இல்லையா? அதை நீக்கி வட்டி வாழ வச்சு தர வேண்டியது எம்பொருள். போதுமா? மொண்டிக்கட்டை வர்றவாறு உடைக்கிறனாயா உடைச்சு தங்கத்தையும் காப்பாத்தி உன்ற வட்டியை வாழ வச்சு கொடுத்துற. இந்த ஒரு தேய்ச்சி தண்ணி வாத்துரு போ வரமா. ஐயா காரியம் இன்னைக்கு எந்த விதத்துல முயற்சி பண்ணாலும் முயற்சி அத்தையும் தோத்து போகுதா? உண்டா இல்லையா? உண்டுன்னா உண்டுன்னு சொல்லு. இது நல்லபடியா பேர் வாங்கி கொடு அப்படின்னு வந்து கேட்டுட்டு நிக்கிறேன். அடியா நான் எப்படி இந்த கத்தி முனமேல் இந்த அக்னி கையில நிற்கணும், அதே மாதிரி அக்னியாக்கும்படி ஆறாப்படி இன்னைக்கு பட்டியல் வந்து நிற்கிறப்பா. இல்லத்துக்குள்ளார காரியம் கை கூட மாட்டேங்குது, தொழில் முறைக்கு இன்னைக்கு சிக்கலா நிற்குது. ஒன்னும் பயப்பட வேண்டாம். இந்த ஆங்கார கருப்பை நான் இருக்கிறேன், மீட்டு கொடுத்துறேன்னப்பா. நீ முயற்சி மட்டும் பண்ணி முடிவு என்னுடைய போதுமா? குத்து காமிக்கிற காரியத்தை முடிச்சு கொடுத்துறப்போ அதை பத்தி பயன்படுத்தி நிற்க வேண்டாம். 2 பேருக்குமே சொல்றேன், எந்த வருஷத்துல விண்ணப்படாம முடிச்சு கொடுத்தேன். போதுமா? ஐயா உள்ள அளவு வெளி சிரிச்சு நிக்கிறா. வட்டி அத்தனை இன்னைக்கு கையேற்ற முடியாத முடிச்சிட்டு நிக்கிறியப்பா. இல்லமும் தடுமாறி போச்சு, உள்ளமும் தடுமாறி போச்சு, தலைக்கு மேல சுமையும் சேர்ந்து போச்சு. இன்னைக்கு என்ன பண்றது ஏது பண்ண தெரியாம இன்னைக்கு அதை கைப்பற்ற வேண்டியது இன்னைக்கு சவால் போட்டு பாக்குறாங்க. இன்னைக்கு சவால் போட்டதுக்கு விட கொடுத்து அதை முன முடியாத எனக்கு மீட்டு கொடுப்பான்னு வந்து கேட்டு நிற்கிறேன். உண்டா இல்லையா? எத்தனை அநியாயம் பண்றாங்க பத்தியா? நான் இருக்கிற தகுதி மண்ணில் இந்த ஆங்கார கருப்ப நான் கோட்டைக்கு வரேனாயா. கோட்டைக்கு வந்து முன முடியாத கைப்பற்றி தர வேண்டியது எம்பரும். போதுமா? அது போக அத்தனை சிக்கலுக்கும் விட எப்படி தரேன்னு பாத்துக்க. பட்டிக்கு பேர் வாங்கி காப்பாற்றி தர வேண்டியது எம்பொறுப்பு. முன முடியாது மீட்டு தர தகுதி மாப்போம். போதுமா? ஓ வரம்போ பொண்ணு ஈரோட்டிலிருந்து வந்து நிக்கிறா. தொழில் முறை அத்தனை சின்னாபட்டு போச்சு, பட்டி அத்தனை நீ படுக. அடியா நான் எப்படி இந்த கத்தி முனமேல் நின்று அக்னி கையில நிற்கணும், அதே மாதிரி அக்னியா குமரி ஆறாப்பரி இன்னைக்கு பட்டியல் வந்து நின்று இன்னைக்கு காரியம் அத்தனை நீ கைவிட்டு நிக்குது. கைவிட்டு போன காரியத்தை நீ கைப்பற்றி கொடுத்து என் பட்டியை வாழ வச்சு கொடுன்னு வந்து கேட்டு நிற்கிறாயா. உண்டா இல்லையா? அது போக இன்னைக்கு எல்லா விதத்திலுமே முடங்கி போச்சேன். முடக்கத்துக்கு வெளியே சொல்ல முடியாது முடிச்சுட்டு நிக்கிறேன்னு சொல்றேன். இல்லையா? ஒண்ணு கலக்க வேண்டாம். அது இன்னொன்னு சவால் போட்டுட்டு நிக்குது, அதுக்கும் விட கொடுத்துடலாமாயா. இந்த பட்டி முடங்கி போட்டாங்கப்பா. புரியல ஆளாம் மரமாட்ட தலைஞ்சிருந்த பட்டி இன்னைக்கு அலங்கோலமா போய் இன்னைக்கு வெளியே சொல்ல முடியாது முடிச்சுட்டு நிக்குதப்பா. இதை மீட்டு அதை வெண்ணமாக கொள்ளாம புரிஞ்சுதா? கோட்டையில கொடி நாட்டி கொடுத்து நான் பார்த்துக்கிறது தகுதி போ உத்து காமிக்கும் போ. அடியா தாயி நான் எப்படி இந்த கத்தி முனமேல் நின்று அக்னி கையில இருந்து நிக்கணும், அதே மாதிரி அக்னியா குமரி ஆறாப்பரி இன்னைக்கு பட்டியில் வந்து நிக்கிறியாயா. ஒரு பட்டி அத்தனைக்கு இன்னைக்கு இருள் மங்கி செல்வாக்கு மங்கி தொழிலும் முடங்கி தலைக்கு மேல சுமையும் சேர்ந்து இன்னைக்கு சுமையும் இறக்கிறதுக்கு வழி தெரியாம இன்னைக்கு பட்டி அத்தனை தத்தளிச்சுட்டு நிக்குது. செஞ்ச தொழிலும் கைவிட்டு போயிடுது. என் பட்டியில வந்து கையேந்திட்டு இருந்த போது உன்னை எப்படி வச்சிருந்த? ஆனா மரம் தலைய மாதிரி தலையை வச்சிட்டு இருந்த. தலைஞ்சாத்தான் மறந்துடுவீங்களே. கையேந்து அப்பப்ப நீ வந்து கையேந்த வேண்டாமா? தலையை வெட்டுறாங்க ஆயா. ஒண்ணு பயப்பட வேண்டாம். இதுல இருந்து மீட்டு என் பட்டியை வாழ வச்சு கொடுன்னு வந்து கேட்டுட்டு நிக்கிறேன். இல்லையா? ஆயி இன்னைக்கு படுகளும் ஜாச்சு போட்டாங்க, கொஞ்சம் உஷாரா இல்ல அப்படின்னா விண்ணப்பட்டே போயிடு. உஷாரு புரிஞ்சுதா? வர்ற வாரத்துக்குள்ள ஒரு மாற்றத்துக்கு கொடுக்கறப்பா தொழிலையும் கைப்பற்றி கொடுத்துடலாம். சொந்த தொழில் அமைச்சிடலாம். புரிஞ்சுதா? சொந்த தொழில் அமைச்செல்லாம் வேணா கூலி வேலையெல்லாம் ஒண்ணு வேண்டாமாயா. அடிமை தொழிலுக்கு போயிட்டு இருந்தது, இன்னைக்கு சொந்த தொழில் ஒண்ணு வச்சுக்கோ. வச்சு அதுல இருந்து வருமானத்தை பெருக்கி போடலாமாயா. போதுமா? இதுக்கு தான் அடையாளம் கேட்டு வந்து நிக்கிறேன். இல்லையா? அது போக இல்லத்துக்குள்ள இருக்கிற சேதாரத்தையும் முடிச்சு கொடுத்தாரு. போதுமா? இந்த வச்சுக்கோ. போதை வரும் கலங்குனேடு தாயி வெளியே சொல்ல முடியாத முடிச்சுட்டு நிக்கிறியே. இல்லையா தாயி? இல்லத்துக்குள்ளார எல்லாமே படுகளும் காஞ்சி போச்சு, வெளியே சொல்ல முடியாம இன்னைக்கு சுமையும் சேர்ந்து போச்சு. இன்னைக்கு வர வேண்டியது கொடுக்க மாட்டேங்கிறாங்க, கொடுக்க வேண்டியது கொடுக்க முடியல. இல்லையா தாயி? இல்லத்துக்குள்ளார மொத்தத்துல நீ உள்ள ஆளுந்து வெளியே சிரிச்சு நிக்கிறாயா என்ற தங்கம் இன்னைக்கு பட்டியல படுகளும் காஞ்சி நிக்குது. இது எல்லாம் மீட்டு அதை கைப்பற்றி கொடுன்னு வந்து கேட்டுட்டு நிக்கிறாயா. இல்லையா தாயி? ஏமாந்து போல பொழைச்சிட்டியா?
கருத்ததெல்லாம் தண்ணி வெளுத்ததெல்லாம் பால் சொல்லி இப்படிமா ஏமாறுறது பயப்பட வேண்டாமாயா. இந்த ஆங்கார கருப்பை நான் இருக்கிற தகுதிமான இல்லை முனம் முடியாது கொண்டு சேர்த்தது போதுமா. பாடம் கப்பிச்சுட்டு படிப்பனை கப்பிச்சுட்டு பட்டிக்கு பேர் வராங்க போதுமா. மறுபடியும் சொல்லிட்டு புரிஞ்சுதா போ வரும் தாயி. காரியம் கை கூடாம நிக்கிறேன், காரியம் அத்தனை தகுதி நிற்கிறேன்னு சொல்றேன் இல்லையா. நான் எப்படி இந்த கத்தி முனமேல இருந்து அக்னி கையில இருந்து நிக்கிறனோ அதே மாணிக்க அக்னியா குமுறி ஆறாப்பதிக்கு நீங்க பட்டியல் வந்து நிக்கிறியா. இல்லத்துக்குள்ள எல்லாம் படுகலம் சாஞ்சு கிடக்குது, சாஞ்சு கிடக்கிறதுக்கு பட்டியல பேர் வாங்கி திரும்ப கேட்டு நிக்கிறாயா. வருமானம் பத்த மாட்டேங்குது. இல்லத்துக்குள்ள ஒண்ணுக்கு ஒண்ணு ஓரியாட்ட தூரியாட்டா. முதல்ல அந்த விண்ணம் பட்டதுக்கு ஒரு உத்தரவு போறேன்னாயா. படிப்படியா மீட்டு கொடுத்தேன் ஐயா. காரியம் நடக்கணும், பேர் வாங்கி கொடுக்கணும், குத்து போட்டு நடத்தி தரணும் உண்டாலியா தாயி. நேற்று சொன்னது அத்தனை மனசு வாங்கிக்கலாம், கலங்க வேண்டாம். இன்னையில இருந்து இந்த நிமிஷத்துல இருந்து கூட வந்து நிற்பனாயா. எல்லாரும் பங்கம் பண்ணாம கோட்டைக்கு பாதுகாப்பு போதுமா. உடச்சு பேசணுங்கிறதுல போன இடத்துலயே சொல்லிட்டேன் புரிஞ்சுதா. ஓ இன்னையில இருந்து தான் உங்க ரேட்டுக்கு வருது முடிச்சுட்டேன் ஐயா. நான் இருக்கிற தகிரிமானில் எல்லாரும் பார்க்கணும். இன்னையில இருந்து இந்த நிமிஷத்துல இருந்து ரேட்டு கூட வந்து நிக்கிறனாயா. சில மாற்றத்தை கொடுக்க ஆரம்பிச்சாச்சு, நீதான் உஷாரா புடிச்சுக்கணும் புரிஞ்சுதா. இந்த அமாவாசைக்குள்ள இன்னொரு வருமானத்துக்கு வழி பண்றனாயா. சொன்ன அமாவாசைக்குள்ள உனக்கு காரியத்தை போதுமா. தாயே உள்ள அழுது வெளியே சிரிச்சு நிக்கிறிய என்ற சங்க பத்திரி இன்னைக்கு எல்லா காரியம் சேதாரமாய் போச்சாயா. கைவிட்டு போயிடுது. பட்டி அத்தனை இன்னைக்கு படுகலம் சாஞ்சு செல்வாக்கு இல்லாம உள்ள அழுது வெளியே சிரிச்சு நிக்கிறிய உண்டாலையா தாயி. இதையெல்லாம் மீட்டு உன் பட்டிக்கு பால் வாத்து தர வேண்டியது என் பொறுப்பு, கவலைப்பட வேண்டாம். நீயும் எத்தனையோ ஒரு பெண் தெய்வத்திட்ட முறையா முறை போட்டு கும்பிட்டியா. அந்த ஆயால ஒன்றும் செய்யலன்னு சொல்லி கவலைப்பட வேண்டாம், அது செய்ய முடியாதாயா. இன்னைக்கு தெசக்கட்டு போட்டு உன்னை நிறுத்தி வச்சுட்டாங்க. தெசக்கட்டை உடைக்க வேண்டியது என் பொறுப்பு. நான் இருக்கிற அந்த தெய்வத்தில் விடாது கும்பிடு போதுமா. நிறுத்தந்தாயா சத்தியமா போதுமா. பட்டி அத்தனை இன்னைக்கு மொத்தத்தை படுகலம் சாஞ்சு நிக்கிறப்பா. உண்டுன்னா உண்டு சொல்லி இல்ல மத்தனை அந்த 4 காரியம் மட்டுமல்ல மொத்தத்துல வெளியே சொல்ல முடியாது முடிச்சிட்டு நிக்கிறியப்பா இல்லையா. இன்னைக்கு இதெல்லாம் மூட்டு என் பட்டியை வாழ வச்சு கொடுன்னு வந்து கேட்டு நிக்குது. ஆளாம் மரத்தை இன்னைக்கு அசைச்சு வேடிக்கை பார்த்துட்டாங்க புரிஞ்சுதா. காலச்சுத்திர பாம்பு கொத்தி வேடிக்கை பார்த்து இன்னைக்கு 2 ஆண்டு காலத்துக்கு மேல ஆயிப்போச்சு. அதுல இருந்து மேல முடியாம எந்த காரியத்தை எடுத்தாலும் வர்ற மாதிரி வரும். ஆனா பதில் பட்டு போயிடுன்னா இல்லையா. இன்னைக்கு இல்லத்துக்குள்ள வெளியே சொல்ல முடியாத முடிச்சுட்டு நிக்கிறியாயா. நான் இருக்கிற தகிரிமானில் எல்லாரும் மகமுலாம கோட்டை பாதுகாப்பு தர வேண்டிய எம் பொறுப்பு. கட்டை உடைச்சிடலாமாயா. காரியத்தை படிப்படியா போதுமா. கூடவே வந்து போதுமா. அடியா உள்ள அழுது வெளியே சிரிச்சு நிக்கிறிய. இன்னைக்கு இல்ல மத்தனை இன்னைக்கு காரியம் கைவிட்டு போய் நிக்கிறப்பா. படுகலம் சாஞ்சு போச்சு உண்டாலியா. காரியம் மொத்தத்துல நல்ல காரியம் இன்னைக்கு பட்டிக்கல எந்த காரியம் நடக்க மாட்டேங்குதப்பா. ஒரு பணம் வந்து 9 பணம் திட்டமா நிக்குது. சும்மா சேர்ந்து நிக்குது. சுமை இறக்கிறதுக்கு வழி தெரியல. அதனால உன்னை கைமாற்றணும் இல்லையா. அதை மீட்டு காரியத்தை நடத்தி கொடுத்து என் பட்டியை வாழ வச்சு கொடுன்னு வந்து கேட்டு நிக்கிறியா. கலங்க வேண்டாம். இந்த 4 காரியத்தை முன முடியாது முடிச்சு கொடுத்தாரு. மத்ததை நான் பார்த்தேன் போதுமா. ஓ மலையாட்டு நினைச்சிட்டு நிக்கிற மறுபாட்டு மாத்தி எல்லாம் போகும். தாயே சொன்னதெல்லாம் மனசுல வாங்கிட்டியா. ஒண்ணு கலக்க வேண்டாமாயா. இன்னையில இருந்து இந்த நிமிஷத்துக்கு நொடிய நோய் நொடி இத்தனையும் மீட்டு கொடுத்து வட்டியை வாழ வச்சு தர வேண்டிய என் பொறுப்பு. நோவும் இல்லை நொடி இல்லையாயா. போனேட்டிலே சொல்லிட்டேன். இது எல்லாம் மீட்டு தர வேண்டியது என் பொறுப்பு. இன்னையிலும் ரேட்டுக்கு வருனாயா. இந்த இல்லம் வந்து புதுவே சுத்தபத்தமா வையி. நான் வர்றதுக்கு அடையாளம் சலங்க சத்தம் கேட்குமாயா. கேபிளி சத்தம் வரும் போதுமா. இதை பிடிச்சுக்கோ. நல்லா ஒவ்வொன்றா தேய்ச்சி தருவேன். நல்லா பதறாது தினம் ஒரு கனி அடுத்து ரசம் போட்டு குடிச்சு போடாயா. ஒரு கனி தலை கை காலெல்லாம் தேய்ச்சி தடி வச்சு போடு.
மற்றதெல்லாம் வீட்டுல போய் எப்படி வேணா தாயி கைவிட்டு போனது கைப்பத்தி கொடுன்னு வந்து கேட்டுட்டு நிக்குது இல்லையா? நடையா நடந்து என் பட்டியல வந்து எங்களுக்கு நடவரம் கேட்டுட்டு நிக்கிறியா? எல்லாத்துக்கும் செய்யற கருப்பை நமக்கு மட்டும் கொஞ்சம் சோதனை போட்டு பாக்குற அப்படின்னு கவலைப்பட்டு நிக்கிறியா? மலையாட்ட நினைச்சிட்டு நிக்கிற ஒண்ணு கலக்க வேண்டாம். இந்த அமாவாசையில அடுத்த மதியம் வர்றதுக்குள்ள அதுக்கு உத்தரவு போடுறேன் ஐயா. உத்தரவு போட்டு தசையும் காமிக்கிற அவனையும் மீட்டு கொடுத்த போதுமா? தாயே உள்ள அழுது வெளியே சிரிச்சு நிக்கிறாயா? இல்லத்துக்குள்ள கை கடங்காத போயிட்டு இருக்கிறாயா? வட்டியில் இன்னைக்கு தீராத குறையோட வந்து நிக்கிறையா? 3 கோரிக்கை போட்டு என் பட்டியல வந்து முறை போட்டு அழுக்கு குழம்பி ஆறா பெருகி என் பட்டியல வந்து வாழ வச்சு குடும்பத்தை கேட்டுட்டு நிக்கிறியா? கண்ணுக்கு முன்னாடி அநியாயம் நடக்குது தாயி, அடங்க மாட்டேங்குது, அலங்கோலம் பண்ணி பாக்குது, அலங்காரம் பண்ணி காமின்னு வந்து கேட்டுட்டு இருக்கிற இல்லையா தாயி? தாய் கலங்க வேண்டாம். என்கிட்ட வரதுக்கு முன்னாடி என்ற பங்காளி கும்பிட்டு இருந்தியா? கும்பிடு கும்பிடு, அதெல்லாம் தப்பு சொல்லல. கும்பிட்டுட்டு வந்தியான்னு கேட்கல, கும்பிடுன்னு சொல்றேன். பயப்படாத, அவன் விட்டுறாரு. போதுமா? என் பட்டிக்கு கவலைப்படாதியா? அந்த அலங்கோலத்துக்கு கூடி சீக்கிரம் விட கொடுத்து அது எந்த விதத்திலையும் மடமாறி போகாம பார்த்துட்டேன். போதுமா தாயி? நான் இருக்கிற தாயி கவனமா கொண்டு ஒப்படைச்சு பட்டியை வாழ வச்சேன். போதுமா? இந்த போ வரப்போ கன்னியாகுமரி ஆறா பெருகிறீங்க பட்டியல் வந்து நின்று அது எனக்கு கைப்பத்தி கொடுன்னு வந்து கேட்டுட்டு நிக்கிறீங்க. மருத்துவமாயம் வேலை செஞ்சுடுதப்பா, புரிஞ்சுதா? ஒண்ணு கலங்க வேண்டாம். இன்னைக்கு நிக்க இன்னைக்கு துரோகம் நடந்து போச்சு. அதுக்கு விட கொடுத்து பட்டியை வாழ வச்சு கொடுத்துற தகுதி பண்ணு. எனக்கு உடைக்க வேண்டாம். இது உனக்கு எனக்கு தெரிய வேண்டிய விஷயம். இந்த பாலத்துக்கு இருப்ப தாயும் தகப்பனுமா நான் இருக்கிற நிறு சேதாரம் இல்லாம ஒப்படைச்சிடலாம். முடிச்சு கொடுத்தேன். நான் இருக்கிறேன் தாய், ஆங்கார கருப்ப ஓ இன்னைக்கு சொப்பனத்துல வர இன்னும் சில ரகசியம் சொல்றோம். பொண்ணா தாயி சமாளிக்க முடியலையா? வட்டி அத்தனை இன்னைக்கு 4 கட்டத்தரிச்சு போயிட்டு இருக்குதாயா? இல்லையா தாயி? சமாளிக்கவும் முடியல, வருமானம் பத்த மாட்டேங்குது, தலைக்கு மேல சுமையும் சேர்ந்து போச்சு. இல்லத்துக்குள்ள ஒரு நிமிஷம் இல்லாட்டா மறு நிமிஷம் சண்டை தகலாறு சிங்கலு நோவு நொடி ஒரு பக்கமாயா. இன்னைக்கு உள்ளன்ற தேவாதியே வல்லையாயா, புரியுதா? இன்னைக்கு வட்டி அத்தனை இன்னைக்கு படுகளம் சாய வச்சுட்டாங்க ஐயா. பயப்பட வேண்டாம். இன்னைக்கு காலச்சித்திரமாக கொத்தி வேடிக்கை பார்த்து இன்னைக்கு 3 ஆண்டு காலம் ஆகுதா ஐயா. 3 ஆண்டு காலமா படிப்படியா முடங்கி இந்த 1 வருஷ காலத்துல இந்த பொண்ணா திங்கிறது சோறு இல்லையா ஐயா. விஷத்தை முழுக்கி வேடிக்கை பார்க்கறியா ஐயா? ஒன்னா வாழ்றதா இல்லைன்னா போயலாம் அப்படின்னு கூட முடிவு பண்ணியாச்சு. பயப்பட வேண்டாம் ஐயா. நாங்க இருக்கிறப்ப நான் இருக்கிறேன் தாயி. என் பட்டியல வந்துட்டா விட்டுருவா. அதான் நானே சொல்றேன், கலக்க வேண்டாம். கட்டில போட்டு வச்சுக்கிறாங்க ஐயா. அந்த கட்டை உடைச்சிடலாம். உடைச்சிட்டோன்ற பட்டி எப்படி முதல் பூத்து குழுந்து நந்தவனமா இருந்ததோ அதே மாதிரி நாம் கொண்டு சேர்த்த வேண்டியது எம்போ. போதுமா தாயி? இதா குடி போ தகுதி அடியா. என்னை நம்பி வந்துட்டீங்களா? இன்னையிலிருந்து இந்த நிமிஷத்துல இந்த நொடியிலிருந்து கருப்ப கூட வர்றப்போ இந்த அமாவாசைக்குள்ள 3-4 ஒரு விட தரணும். அதுக்கப்புறம் படிப்படியா மீட்டு கொடுத்துறேன். இங்க வா, மலையாட்ட நினைச்சிட்டு இருக்கிறீங்களா? கருப்ப தாய் தவப்புமா இருக்கிற உண முடியாது. போகிறோம்.